ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சயின்டிஃபிக் கிச்சன். இன்றைக்கி vlogல வந்து நம்ம ஒரு டாய் ட்ரைவை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் வந்து ரோட்ரியில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கேன். இன்னமும் நான் ரோட்ரியோட மெம்பராக தான் இருக்கேன். இங்கே மோஸ்ட்லி யூத் கமிட்டியோட சேராக இருந்தாலும் நான் மற்ற ஆக்டிவிட்டீஸ், ஃபண்ட் ரைசிங் ஆக்டிவிட்டீஸில் நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ இப்போ ரீசெண்டாக இங்கே பக்கத்தில் வந்து அவங்க வந்து ஒரு டாய் ட்ரைவ் பண்ணாங்க. டாய் ட்ரைவ்னால் என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் இருக்க உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே இல்லாதப்பட்டவங்களுக்காக நம்ம வந்து டாய்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம். அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கெலாம், குடும்பமே இல்லாத குழந்தைங்க, ஃபாஸ்டர் கிட்ஸுன்றவங்க யாருன்னா குழந்தைங்கள் வந்து பேரண்ட்ஸ் இறந்து போனவங்களோ, இல்லை ஜெயிலுக்கு போனவங்க, இல்லைனா வந்து பிரிஞ்ச குடும்பத்திலேருந்து இருக்கிறவங்க, அவங்கள பார்த்துக்க ஒரு அடல்ட் இல்லாத ஒரு குழந்தைங்கள வந்து இங்கே ஃபாஸ்டர் சில்ட்ரன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து அந்த மாதிரி அந்த கிட்ஸுக்கெல்லாம் ஒரு வீடு, அவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்து அந்த வீட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இல்லாதவங்களுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணி ரோட்ரியில் அவங்க அந்த பார் பண்ணாங்க, நாங்கள் ரோட்ரியில் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம். ஸோ நிறைய டொனேஷன் வந்தது. நாங்களும் எங்கள் கையிலேருந்து டொனேஷன் போட்டு போய் வாங்கினோம், டாய்ஸ் போய் வாங்கினோம். $400 ஒர்த் ஆஃப் டாய்ஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள். ஸோ நான் கடைக்கு போய் ஒன்றா நானும் வினோதும் பிக் பண்ணோம். அது இல்லாமல் மற்றவங்களும் கொஞ்சம் பேர் வந்து டாய்ஸ் டொனேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த பாரில் போய் நம்ம கொடுக்க போனோம். இது ஏன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நிறையா ப்ரிவிலேஜ்டான ஃபேமிலிஸ்லேருந்து வந்திருக்கோம். நம்ம ரொம்ப பணக்காரங்களாக இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஃபோனு, இந்த ஐபேடு, இந்த கரண்ட்டு, இந்த இன்டர்நெட்டு, இந்த டிவி, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, காரு, வீடுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம வந்து இல்லாதவங்களை பற்றி யோசிக்கணும். கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன தரணுமோ அதை தரணும். நம்மளால் வந்து கோவிலில் போய் ஒரு உண்டியலில் போடுறது வந்து எல்லோரும் பண்ணுற விஷயந்தான். ஆனால் நான் வந்து நீங்கள் கோயிலுக்கு போகாதீங்க, கடவுளுக்கு பண்ணக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை. ஆனால் இருக்கிற கண்ணுக்கு தெரிகிற கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு சாப்பாடோ இல்லை தண்ணியோ இல்லை துணிமணியோ, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடோ, இல்லை ஷெல்டர், வெளியில் வெயில் நிற்கிறாங்களோ இல்லை மழையில் நிற்கிறாங்களோ கூப்பிட்டு இருந்தாங்க, எங்கள் வீட்டில் ஒரு கொடை, எக்ஸ்ட்ரா கொடை இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வாசலில் வேலை பார்க்குற சர்வீஸ் பீப்புளாக இருக்கலாம், வாட்ச்மேனாக இருக்கலாம், டிரைவராக இருக்கலாம், இல்லை என்ன வேலை வேணால் இருக்கலாம். ஊரில் நான் சொல்கிறேன், இந்தியாவில் சொல்கிறேன். இங்கே அந்த மாதிரி கிடையாது, பட் இந்தியாவில் அந்த மாதிரி நம்மளுக்குன்னு சர்வீஸ் பீப்புள் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ்லேருந்து நான் வந்து நீங்கள் போய் உங்கள் பாக்கெட்டுக்கு வெளியே இருந்து அப்படியே மெனக்கெட்டு இருக்கிறதெல்லாம் கடன் வாங்கி கொடுக்கணும்னு நான் சொல்லலை. நம்ம வீட்டில் 2 இருந்ததுன்னா அதில் 1 எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறதுல தப்பு கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஹாலிடே சீசனில், எஸ்பெஷலி இப்போது இந்த கிறிஸ்மஸ் சீசனில், நியூ இயர் வருது, இந்த 2020 எல்லாருக்குமே ரொம்ப மோசமான ஒரு வருஷமாக இருந்திருக்கு. நிறைய பேர் அதில் பாசிட்டிவான விஷயங்களும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த 2020 நிறைய பேரை இழந்திருக்கோம். இந்த உலகமே நிறைய பேரை இழந்திருக்கு. ஸோ நம்ம இந்த டைமில் we need to reflect, நம்மளுடைய நல்ல விஷயங்களை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை எடுத்து பார்த்து, நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம என்ன தர்மம் பண்ணலாம், என்ன தானம் பண்ணலான்னு யோசிங்க. உங்களால் பொருள் கொடுக்க முடியலையா, உங்களோட நேரத்தை கொடுங்க, உங்களோட டைமை கொடுங்க. டொனேட் யுவர் டைம், டொனேட் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் பாசிபிள். நீங்கள் வந்து இது என்ன பெரிய விஷயம், நம்ம பண்ணுறதுலாம் என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இன்றைக்கி பேசும்போது அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, நீங்கள் பண்ணுற ஃபோன் கால்னால அவங்க எவ்வளோ ஹாப்பியாவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ ரீசெண்ட் டைமாக நிறைய சூசைட் கேள்விப்படுறோம், நிறைய லைஃப்பில் டிப்ரெஷனில் இருக்கிறவங்கள கேள்விப்படுறோம். வயசானவங்க தனியாக இருக்காங்க, வயசானவங்கன்னு இல்லை, எந்த வயசில் இருக்கிறவங்களும் டிப்ரெஷனில் இருக்காங்க. இந்த கோவிடில் நிறைய பேர் டிப்ரெஷனில் போனவங்க இருக்காங்க. அந்த ஆளுங்க எல்லாருக்குமே நம்ம முடிஞ்சால், ஐயோ நம்ம ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாமோ, நம்ம பேசியிருந்தால் அவங்க நல்லா இருந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறது, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடுறோம். ஒரு தப்பு நடந்ததுக்கப்புறம் தான் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம். அதுக்கு வர விடாதீங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கோ, உங்கள் ஃபேமிலிலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ நீங்கள் பேசாதவங்க இருந்தால் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அடித்து, எப்படி இருக்கீங்க, ஹாய் நல்லா இருக்கீங்களா. இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃப்ரீ ஃபோன் தான், யாருக்கு வேணால் ஃபோன் அடிக்கலாம். ஸோ நீங்கள் அடித்து பேசி எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்டு உங்களோட நேரத்தை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு பெரிய உதவி உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து அந்த 5 நிமிஷத்தை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு தரீங்க தானமாக, அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஜாய் தரலாம்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க உங்கள் வீட்டிலேயே ஓன் ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கும். நீங்கள் நினச்சிக்கலாம்,
என்ன டெய்லி தான் பேசுகிறோம், என்ன பெருசான்னு. ஆனால் ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு எதாவது ப்ராப்ளமா, உனக்கு எதாவது வேணுமா. இப்போ நம்ம பாதி பேர் எதுக்காக ஃபோன் பண்ணாமல் இருக்கோம்னா, எங்கே நம்ம ஃபோன் பண்ணால் அவங்க நம்மக்கிட்ட எதாவது கேட்டுருவாங்களான்னு கூட நம்ம ஃபோன் பண்ணாமல் இருக்கோம். பரவாயில்லன்றேன், அவங்க கேட்டால் என்ன, என்னால் கொடுக்க முடியும் இல்லை கொடுக்க முடியாது, 2 ஆன்சர் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் ஓகே. நம்ம நான் அட்வைஸ் சொல்கிறேன் பெரிய அப்படியே நீ என்ன பெரிய இவளாக அட்வைஸ் பண்ணுறலாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என் பசங்களுக்கு நாங்கள் 2 பேரும், வினோதும் சரி நானும் சரி, இதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோம். இந்த ரோட்டரின்ற ஒரு ஏஜென்சியில் அவங்களோட மோட்டிவே வந்து சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப். அப்படின்னா நமக்கு முன்னால் நம்மளுடைய சர்வீஸை தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதனால தான் இந்த ரோட்டரியை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ரோட்டரின்னு இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த ஒரு முதியோர் இல்லம், இல்லை ஒரு குழந்தைகள் காப்பகம், இல்லை என்ன ஒரு ஏஜென்சி இருக்கலாம், இல்லை உங்கள் இருக்கிற ஃப்ளாட்லேயே யாராவது ஒரு வயசானவங்க இருக்கலாம், இல்லை நார்மலான ஒருத்தவங்க இருக்கலாம், இல்லை குழந்தை பெற்றவங்க இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அவங்க அம்மாவை அவங்க மிஸ் பண்ணலாம், அவங்க அப்பாவை மிஸ் பண்ணலாம். ஏதாவது உங்கள் வீட்டில் ஒரு பொங்கல் பண்ணுறீங்களா, அது ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கதவு தட்டியே எப்படி இருக்கேன் தான் சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன். கோவிட் தான் இப்போ ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, நம்ம வெளியே ஊருக்கு போக முடியல, எங்கேயும் போக முடியல. எவ்வளோ பேரை மிஸ் பண்ணுறாங்க. நான் கூட என்னோடய வீடியோ போடும்போது என்ன இவ்வளோ ஸ்நாக்ஸு அப்படின்னு எனக்கு மெசேஜ் வந்தது. ஏன்னா இந்த ஊரில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு போக முடியல. எல்லோரும் நம்ம இந்தியாவை மிஸ் பண்ணுறோம். அந்த ஒரு சின்ன முறுக்குலையும் அந்த கடலை மிட்டாயிலையும் நம்ம ஊருடைய ஞாபகம் வரும். உங்களுக்கு வெளியே ஊருக்கு வந்தபோது தான் தெரியும். இப்போ நீங்கள் எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சொந்தக்காரங்களை பார்க்க முடியல, கல்யாணத்தை வந்து ஜூமில் பார்க்குற நிலைமை ஆயிடுச்சு. எங்களோட அமெரிக்காவில் இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் இப்போ இந்தியாவில் அனுபவிக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் நிஜமாவே, நான் அது ஒரு தப்பாக சொல்லலை, பாரு நீங்களாம் அனுபவிக்கிறீங்களேன்னு அப்படி சொல்லலை. நீங்கள் உலகம் வந்து எவ்வளோ இந்த ஒரு மீடியா மூலமாகவோ இல்லை ஒரு இந்த இந்த எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்குன்றது இப்போ தான் புரிய வரும். நாங்கள் ஒரு வாட்டியும் யூஎஸில் இருக்கும் போது, அங்கே இந்தியாவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இங்கேருந்து நாங்கள் பார்த்துச்சா நம்மளால் போக முடியலையே, ஐயோ நம்மளால் போய் சாப்பிட முடியலையே, நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, இல்லை ஒரு சாவில் போய் நம்மளால் இருக்க முடியலையே, ஒரு நல்ல விஷயத்தில் கெட்ட விஷயத்தில் நம்மளால் இருக்க முடியலேன்னு அந்த ஏக்கம் எங்களுக்கு இருக்குது. அதை வந்து இந்த வருஷம் நம்ம எல்லாருக்குமே அது உணர்த்திருச்சு. இந்த கோவிட் வந்து நம்ம எல்லாருமே அதை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ நம்ம இந்த வாட்டி செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் வெளியெல்லாம் போய் தான தர்மம் பண்ண தேவையில்ல, உங்கள் வீட்டுக்குள்ளேயே பக்கத்துலேயே இருக்கிறவங்கள போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து உங்களால் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க யாருக்காவது சொல்லுங்கள், அவங்கள பண்ண சொல்லுங்கள். இப்போ நான் சொல்ல வந்த சமுதாய மெசேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ நான் இந்த வீடியோவில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நாங்கள் குழந்தைங்க நியூபார்ன் பேபிலேருந்து 18 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் தான் வாங்கணும்னு அவங்க போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி நாங்கள் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையானது கொஞ்சம் கிட்ஸ் பண்ணிக்கிற பிரேஸ்லெட்டு, இந்த மாதிரி ஜுவல்லரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வாங்கினோம். அதாவது ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பண்ணுற டிசைன் இருக்கிறது, அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து வாங்கினோம். நாங்கள் பட்ஜெட் இருந்ததுனால ப்ரீ டேக்ஸுக்கு இவ்வளோன்னு போட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி $400 வர்ற மாதிரி வாங்கிட்டு, கூட வந்ததை நாங்கள் கொஞ்சம் கூட எங்கள் கையிலேருந்து போட்டு நாங்கள் எங்களோட டொனேஷன் தனியாக வாங்கி வச்சுருந்தோம், அதையும் இதோட ஆட் பண்ணிட்டேன் தனியாக வாங்கி. அது இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் சில பேர் வந்து டொனேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய மனசு பண்ணி அவங்களும் நிறைய பேர் மணியாகவும் டொனேட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி திங்ஸாகவும் டொனேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபார் தேட், ஃபார் ஆல் த டொனேஷன்ஸ். சில அந்த ஜேர்னல், அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மேக்கப் இந்த கிட்டு ஒன்று, அப்புறம் இந்த நர்ஃப் டாய்ஸ் பசங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால நர்ஃப் டாய்ஸு, அப்புறம் புக்ஸ் வந்துருந்தது, போர்ட் கேம்ஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து குட்டி குட்டி சின்ன பசங்களுக்கு அந்த கிச்சன் செட்டு, இந்த ஃபுட்டு, அதாவது இந்த என்ன சொல்கிறது, இந்த ப்ரிட்டன் டாய்ஸ் இருக்கும்ல, வெஜிடபிள் மாதிரி, ஃப்ரூட் மாதிரி, கேக்கு மாதிரி, அந்த மாதிரி ப்ரிட்டன் டாய்ஸும் வாங்கியிருந்தோம். பர்டிகுலராக இந்த ஏஜ் குரூப்புன்னு இல்லாதனால ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வாங்கியிருந்தோம். நாங்கள் ஒரு கேட்டகரியிலேருந்து ஒரு 10ன்ற மாதிரி வாங்கியிருந்தோம். இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு இடத்துல கொடுத்தோன்னே அவங்க அதை எடுத்துகிட்டு போய் 3 டிஃப்ரெண்ட் ஏஜென்சிக்கு பிரித்து அவங்க அங்கேருந்து எடுத்து கொண்டு போய் ஒருத்தவங்களுக்கும், இப்போ கிறிஸ்மஸ்க்கு வரதுனால நாங்கள் ரேப் பண்ணலை, அவங்க அன்ராப்டாக தான் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் இல்லையா எந்தெந்த டாய் தேவைப்படும்னு. ஸோ அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேக் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் கிஃப்ட் ரேப் பண்ணலை. இந்த டாய் ட்ரைவ் வந்து இது 2வது வருஷம் எங்களோட சிட்டியில் நடக்குது. இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க சிட்டியில் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் கூட
ஒரு டாய் ட்ரைவ் ஒன்று வருது. இன்னொரு ஃபேமிலி ஃப்ரெண்டும் வந்து அவங்க போர்ட் கேம்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீசனில் வந்து யூஸ்வலாக இந்த ஊரில் மெயினாக யூஎஸில் நிறைய இந்த மாதிரி சேரிட்டி ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து அங்கே அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நான் அவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கணும் ஆக்சுவலி அந்த டாய். அது இன்னொரு ஏஜென்சிக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நான் இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களுக்கு காட்டிடலாம் எப்படி, ஏன்னா இது ஒரு பெரிய லெவலில் பண்ணதுனால நாங்கள் இதை உங்களுக்கு காட்டலான்றதுக்காக நான் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்தேன். மேபி யாராவது ஒருத்தர் நீங்கள் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம் இல்லையா. இந்த டாய்ஸ் எல்லாத்தோடைய வேல்யூ வந்து மோர் தென் தட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பணம்ன்றது ஒன்று, அது இல்லாமல் ஒருத்தரும் இதுக்காக மெனக்கெட்டு போய் வாங்கியிருக்காங்கல்ல, அது ஒரு பெரிய எஃபர்ட் தான் நிஜமாகவே. வி ஹவ் டு அப்ரிஷியேட் தட். முடியாமல் ஒரு வழியாக தூக்கிட்டு வந்து காரில் எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஏற்றி கொண்டு போய், இது இல்லாமல் வந்து கோவிட் சீசன்னால் சில மெம்பர்ஸால் வர முடியல. ஸோ அதனால் வாங்கி கொண்டு போய் நாங்கள் தான் இதை இனிஷியேட் பண்ணிட்டோம். சரி ஓகே, நம்மளால் எங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பு அதை எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் வச்சோம். இந்த சான்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஃபாஸ்டர் கேருக்கு கொடுக்கலான்னு கூட தெரியுமான்னு எனக்கு தெரியல. யூஎஸில் இருக்கவங்களே நான் சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ இஃப் தே நோ தட் தெர் இஸ் அன் ஆப்ஷன் டு டொனேட் டு ஃபாஸ்டர் கேர். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சான்ஸ் எங்களுக்கு. ஸோ ஐ வாண்ட் டு சே தட் வி ஆர் லக்கி தட் வி காட் அ சான்ஸ் டு டூ திஸ். இன்னொரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்களோட சைடில் இந்த மாதிரி டீனேஜர்ஸ்க்கு தேவையான மேக்கப் அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா குட்டி குட்டி இந்த ஹெட்ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருந்தாங்க. அதையும் போய் நாங்கள் பிக்கப் பண்ணியிருந்தோம். இது போய் ட்ராப் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து திரும்பவும் போய் இன்னொரு ரவுண்டு போய் பிக்கப் பண்ண போயிருந்தோம். ஸோ அவ்வளோ டொனேஷன் வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கே எங்களுக்கு. இந்த என்டையர் இயர் இப்படியே போயிடுச்சு எல்லாருக்கும். ஆனால் நம்ம பாசிட்டிவ் நோட்டில் இந்த இயரை முடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டருக்காக செஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் வேறு எந்த ரீசனுக்காக இல்லைனாலும் செஞ்சு சந்தோஷமாக இந்த இயரை முடிங்க. அடுத்த வருஷம் இன்னும் பாசிட்டிவாக நம்ம எல்லாருக்கும் தொடங்கட்டும். வேக்சின்லாம் வந்திருக்குன்னு நல்ல நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே நல்லபடியாக அடுத்த வருஷத்தை பியூட்டிஃபுல்லாக தொடங்கி பியூட்டிஃபுல்லாக வாழ போகிறோம். ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்க போகிறோம். ஏன்னா மோர் தென் எனிதிங் இனிமேல் நம்ம எல்லாருக்கும் ஹெல்த்து தான் முக்கியம், மற்ற விஷயம்லாம் முக்கியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய பாசிட்டிவான வீடியோஸோடு நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் அ ஹெல்த்தி ஹாலிடே சீசன். ஃபேமிலி எல்லாரோடையும் சேர்ந்து நல்லபடியாக ஜாலியாக கொண்டாடி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் ஆல்வேஸ்.